வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தொகுப்பு. இந்த வாரம் நான் சொல்கிறது மார்ச் 30, 2026 திங்கட்கிழமையிலிருந்து ஏப்ரல் முதல் வாரம் ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான பலன். இது எதற்காக? தினசரி பலன் தர்றேன், வார பலன் தர்றேன், மாத பலன் தர்றேன், இலக்கை நோக்கி பயணத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்காக மிக துல்லியமாக 9 கிரகங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு தான் இதை நம்ம சொல்கிறோம். இப்போ புதன் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கான். குரு வக்கர வச்சு அடைச்சிட்டார் 11 மார்ச்சில். அப்போ குரு பார்வை பெற்ற புதன் உங்கள் உடம்பு மனசையும் பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் ஆரம்பித்து அப்படியே உங்களுக்கு கொண்டு போய் 6ஆம் வீடு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. 3, 4, 5, 6 எங்கேயுமே பெரிய தவறு இல்லை, நன்மை நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரி நவ கிரகங்களையும் ஆளுமைப்படுத்திட்டு, இப்போ சனி சொந்த சாரத்தில் இருக்கார், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், ராகு சதய நட்சத்திரம் சொந்த சாரம், குரு சொந்த சாரம், கேது சுக்கன் சாரம். ஸோ இந்த நவ கிரகங்களையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் சொல்ல போகிறேன். இந்த உங்களுக்குன்னா உங்களுடைய தலைவிதியை மாற்றி எழுதுறது என்னுடைய அர்த்தம் அல்லவா, தலைவிதியை மாற்றவே முடியாது. இப்போ எங்கள் அப்பா அம்மா பேர் மாறி கிரகம் மாறிச்சுன்னா அது கன்ஃபார்ம், அது ஆல்ரெடி முடிந்த ஒரு விஷயம். பிறந்த நேரம், ஊர், தாய்மொழி, சுபாவங்கள், அதான் தலைவிதி. லக்னம், நம்ம லக்ன பலன் சொல்ல, ராசி பலன் சொல்கிறேன். இந்த உடம்பு மனசும் எப்படி இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுது அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த ஒரு வாரத்தில். இப்போ உங்கள் உடம்பை பொறுத்த வரைக்கும் புதனுக்கு குரு பார்வை டெஃபினட்டாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு 90% 150% வரைக்கும் உங்களால் கொண்டுட்டு வர முடியும். ஸோ உடம்பு நன்றாக இருக்குது. மனதுக்குள்ளார போனேன்னாங்க ராகு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு, அடுத்தது புனர்வருஷத்துக்கு குரு, செவ்வாயினுடைய நட்சத்திரம் உங்களுக்கு மிருகசீரிஷம் 3, 4 பாதசாரம். இதில் பிறந்த மிதுன ராசிக்காரவங்கள் அனைவருக்குமே டெஃபினட்டாக மனது ஒரு 3, 4 மடங்குக்கு மேலே, ஈவன் 5 மடங்கு வரைக்கும் கூட மனது தெளிவாகவோ அல்லது மனது திடமாகவோ உறுதியாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, மனது நன்றாக இருக்குது, நீங்கள் இலக்கிய நோக்கி பயணத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் என்னுடைய ஐடியா என்னென்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து மனதை 100 மடங்குக்கு மேலே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்படிப்பட்ட மனது கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 72 லட்சம் மடங்கு மனது தெளிவாக நடக்கிற விஷயங்களை அப்படியே ஆழ பதிய வச்சு ஆழ்மனதில் அப்படியே ரீகலெக்ட் பண்ணி தரக்கூடிய சக்தி நம்முடைய ஆழ்மனதுக்கு இருக்குது. 72 லட்சம் வருஷங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பதிவு செஞ்சு ரீகலெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆழ்மனதுக்கு பலம் இருக்குன்னா, நம்ம 4 நாளைக்கு முன்னால் நடந்தது நம்மளால் இன்றைக்கி சொல்ல முடியதில்லை. ஏன்னா காரணம் என்னென்னா, இந்த வெளிமனது போய் ஆழ்மனதை ரொம்ப தொந்தரவு பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் வெளிமனது இதை நம்பாது. அப்போ ஆழ்மனதுக்குள்ளே போகிறதுக்கு இல்லாமல் அதை தடுத்து நிறுத்திடும். அப்போது வெளிமனதுக்கு ஜெயிக்கிற சக்தியும் இல்லை, தோக்கிற சக்தியும் இல்லை, வெறும் சந்தேக புக்தி மட்டும்தான் அதுக்கு இருக்கும், தடுமாற்ற புக்தி மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த சந்தேகம் தடுமாற்ற புக்தி ஆழ்மனதையே தோக்கடிக்குது. முட்டாள் இருக்கிறான், அவன் பாட்டு கண்மூடித்தனமாக போவான், ஜெயிச்சிருவான். காரணம் அவன் ஆழ்மனதை தொந்தரவு செய்தல். அப்போ ஆழ்மனதை தொந்தரவு செய்ய விட்டாலே ஜெயிச்சிருங்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட ஆழ்மனது உங்களுக்கு இருக்கிற பொழுது எவ்வளோ நல்லா நீங்கள் ஜெயிக்கக்கூடாது. ஆகவே 100 மடங்கு 200 மடங்கு உங்கள் மனதை பலப்படுத்துங்கள். அதுக்கான வழி எனக்கு தெரியும், எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களை கைடு பண்ணுறேன். அடுத்த பாயிண்ட்டு, குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, விருத்தி மிக அருமையாக இருக்குது. எடுக்கிற முடியல எக்ஸ்ட்ரானே ஜெயிப்பீங்க. ஏன்னா 3ஆம் வீட்டில் கேது, 3 சூரியன் உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில். சூரியன், செவ்வாய், சனி சேர்க்கை ஃபஸ்ட்டு வீக்கில். மார்ச் லாஸ்ட் 2 நாளையும் உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியும் உங்களுக்கு செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கு குருமங்கல யோகத்தில் இருக்கிறான். அப்போ சம்ஹவ் அந்த தொழில்ஸ்தானத்துக்கு சூரியன் சனி சேர்க்கைங்கிறது எடுக்கிற முடியல உங்களை ஜெயிக்க வைக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இன்பம், நிம்மதி, எந்த கவலையும் இல்லை, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உடல் சார்ந்த இன்பங்கள், நான் சொல்கிறது பௌதீக இன்பம். சாப்பாடு கண்ணுக்கு தெரியும், தூக்கம் கண்ணுக்கு தெரியும், பணம் கண்ணுக்கு தெரியும், கார் கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரிந்த அனைத்து இன்பங்களும் உங்களுக்கு அட்டகாசமாக கிடைக்கும். காரணம், புதனுக்கு குரு பார்வை சுக்கரன் லாபஸ்தானத்தில். அப்போ நல்ல ஒரு அருமையான ஒரு பௌதீக இன்பம். அதுபோக நிம்மதியும் தான், அறிவும் தான், திறமை, புத்திசாலித்தனம், சொத்து விருத்தி, சுக விருத்தி. சரி, இவ்வளோலாம் சொல்கிறோம். இதெல்லாம் இந்த ஒரு வாரத்தில் நடக்குதான்னு கேட்டால், அதை நோக்கிய பயணத்திற்கு நீங்கள் மனதை தயார்படுத்தலாம். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு பிளான் பண்ணி இந்த வாரத்தில் ஒரு 10%, 20% ஜெயிக்கலான்னு ஜெயிக்கலாம். அப்போ ஒவ்வொரு வாரமும் 10% முன்னேறினோம்னா ஒரு வருடத்துக்கு 50 வாரங்கிற போது நம்ம ஒரு தாராளமாக 5 மடங்கு நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ என்னுடைய கணிப்பு 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு நம்ம மனதை தயார்படுத்த முடியும். ஒரே ஒரு மாதம் பாசிட்டிவாக ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனது வெற்றி அடையிறதுக்கு தயாராகிடும். 2வது மாதமும் பாசிட்டிவாக இருந்துட்டிங்கன்னா அந்த வெற்றி அடையிறதுக்கு தயாராக இருந்த மனது உன்னால் போக ஆரம்பிச்சிடும், வெற்றியை தேட ஆரம்பிச்சிடும். 3வது மாதமும் பாசிட்டிவாக இருந்துட்டிங்கன்னா வெற்றியை அடைய ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தினசரி பலன் தர பாருங்கள், வார பலன் தர பாருங்கள். நம்ம தொடர்ந்து போய் இலக்கை அடையலாம்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். வெற்றிகரமாக வாழலாம்.
அதுக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணால் எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கைடு பண்ணுறேன். இந்த ஒரு வருடத்தில் 10 மடங்கு, அடுத்த வருடத்தில் 50 to 100 மடங்கு 100 வருட வாழ்க்கையை அடைஞ்சு போட்டு கம்முன்னு உட்காந்துக்கணும். போராடக்கூடாது. கல்ஃப் கண்ட்ரீஸில் வார் நடக்குது, பிரச்சனை, விலைவாசி உயருது, இது எல்லாம் நம்ம ஈஸியாக சந்திச்சிடலாம், அழகாக சந்திச்சிடலாம். அடுத்து பெயர் புகழ் மரியாதை, குழந்தைங்க எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கடுத்து போட்டி பொறாமை இருக்கும், ஆனால் அதில் ஜெயிச்சுக்கலாம். 6 மறையணும், மறையில் உங்களுக்கு 9லையும் 10லையும் இருக்கான். ஒரு வகையில் குரு பார்வை, குருமங்கள யோகம் அல்லது குருவுக்கு கேந்திரத்தில் ஜமானிச்சுக்கலாம். சூரியன் சனியோட சேரும்பொழுது கேந்திரத்திலான இருந்துட்டு போகிறான். தொழிலில் கோபம் வரும், தொழிலில் யுத்தம் வரும், தொழிலில் வருத்தப்படுவீங்க. ஆனால் தொழில் லாபம் இருக்குது, தொழிலில் பணம் இருக்குது, தொழிலில் வெற்றி இருக்குது, எந்த கவலையும் இல்லை. பியூட்டிஃபுல்லாக போகுது. இன்னும் பாக்கி பலனை சொல்கிறோம்னா நம்மளே என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும், பாருங்கள். அழகான ஜோதிடத்தை அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் 2 வருஷத்தில் ஜெயிச்சுட்டு நானும் புக்ஸுக்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு நிம்மதியாக உட்காந்துக்கணும். ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், தியானம் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட. ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரு 500லேருந்து 5000 பேர் என் கூட தொடர்ந்து வந்தீங்கன்னா அந்த 5000 பேரும் கிட்டத்தட்ட வாழ்க்கையில் பியூட்டிஃபுல்லாக செட்டில் ஆகிருக்கணும். உலகம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாம் செட்டில் ஆகிருக்கணும். அப்படி செட்டில் ஆகிற எல்லோரும் எனக்கு ஒரு பெரிய ஒரு மேஜர் ஷேர் கொடுத்தீங்களா, பியூட்டிஃபுல் லைஃப் நானும் வாழ்ந்துக்குவேன். ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் அவங்கள ஜெயிக்க வைக்க முடியும் நம்பிக்கை என்கிட்ட இருக்குது, அல்லது வழிகாட்ட முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோக்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மனத்திலேயே மன உறுதியும் கிடைக்கும். தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணேன். ஃபைன், இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். அதாவது இந்த 2020 வருஷத்தில் கேது குரு சனி சேர்க்கை தனுசு ராசியில் டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 2019 டிசம்பர் 5லேருந்து 2020 ஜனவரி 25 வரைக்கும் ஒரு 80 நாட்களுக்கு சேர்ந்துருந்தது. அந்த 80 நாள்னால் கொரோனா கிரியேட் ஆகி இந்த உலகம் ஸ்தம்பிச்சு போச்சு. 2 வருஷத்துக்கு பெரிய கஷ்டத்தை அனுபவித்தோம். பல உயிர்கள் போச்சு, பயந்து நடுங்கி வீட்டில் கடந்து மாஸ்க் போட்டுட்டு. இப்போது ராகு, அதாவது செவ்வாய் சனி சூரியன் இந்த சேர்க்கை மீனராசியில், ராகு வந்து ராகு சாரத்தில் உங்களுக்கு துலா ராசியில். அப்போ இது எப்படி இருக்குன்னா, இது ஒரு விபத்து, இது ஒரு ஆயுதம் போராட்டம், இது சண்டை, பொருளாதார சீரழிவு. ஒருவேளை இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் வார் வந்து இன்னும் 2 மாதம் 1 மாதத்துக்குலாம் இழுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் விலை இப்போவே வந்து கிட்டத்தட்ட 1/3 உயர்ந்துருச்சுங்கிறாங்க. அப்போ இப்படியே உயர்ந்துகிட்டே போச்சுன்னா நம்முடைய விலைவாசி 2 மடங்கு ஆயிடுச்சுன்னா சம்பளம் 2 மடங்கு ஆக போகிறது இல்லை, வேலைவாய்ப்புக்கே தட்டுப்பாடு வந்துடுமே. அப்போ எப்படி ஜெயிக்க போகிறோம்? இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரொம்ப பயன்படுவேன். பெருத்த வெற்றியை நம்மளால் அடைய முடியும். எனக்கு பே பண்ணுற ஃபீஸை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும், உங்கள் தொழிலையோ உங்கள் வாழ்க்கையிலையோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதை வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஏசி வாங்கி வச்சுட்டு அது உங்களுக்கு கூலிங் கொடுத்துட்டே இருக்கு இல்லையா? அதுமாதிரி இந்த அறிவை நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா வாழ்நாள் முழுது சேஃபாக இருப்பீங்களா, நீங்களும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் மனைவி மக்களும். ஸோ இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அ கிரேட் லைஃப். அது இந்த இக்கட்டான சூழ்நிலை நான் உங்களுக்கு ரொம்ப பயன்படுவேன். நான் தேவையான எனக்கு மெயில் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல் லைஃப் நோக்கி போகலாம், அருமையாக தினசரி பேசலாம், வெற்றி அடையலாம். காத்துட்ருக்கிறேன். நன்றி மகளே.